நான் நாற்றுன்னு சொன்னேன்ல, அது இதுதான் பாருங்க. தம்பி வந்து அங்கே தண்ணி வந்து காலங்கத்தான் வந்து எடுத்து விட்டுருவோம். இதில் இன்னும் விஷயம் என்னென்னா, ரொம்ப நேரம் தண்ணி நின்றால் அந்த வேர் வந்து வளராது, அழுவி போயிடும். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலே போதும், எந்த ஒரு பயிர் இருந்தாலும் சரி. இதுதாங்க நாற்று. குட்டி குட்டியாக எடுத்துருக்குங்களா, இதுதான் நாற்று. இது வளர்ந்துச்சுன்னா வயலில் போய் நெட்டு அதை வந்து நம்ம நல்லா ஒரு உற்பத்தி பண்ணி அதை தான் நம்ம வயிற்றில் கொட்டிக்கிறோம். அதான் நெல். இப்படி தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பயிர்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு நாற்று நட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பயிராக உருவாகும். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. மழை இப்போ வேற மழை ஸ்டார்ட் ஆக போகுது, தூரல் போடுது. நானும் நனைய போகிறேன், ஃபோனும் நனைய போகுது. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், கோல்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சால் நல்லா இருக்கும். மழை உங்களுக்கு மழை தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த கேமராவில் மழை ஹெவியாக பெஞ்சாலும் நான் காட்டுறேன். ரொம்ப மழை வந்துச்சுன்னா தான் இந்த நாற்று ரொம்ப அடிபடும். மேலேருந்து அவ்வளோ வேகமாக வருதில்ல, வந்து வேகமாக வந்து அந்த வேரில் போய் அடிக்கும் போது வேர் அப்படியே திரும்பி சேதமாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டே தண்ணி விட்டுட்டு ஆடை ஊற்று மாடை ஊற்று பால் கறக்க போகிறோம். ஆட்டில் பால் கறக்க மாட்டோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக கூட நினச்சிக்கிங்க, பரவாயில்ல விடுங்க. தண்ணி அவ்வளோ வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ வந்துச்சுன்னா நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாலியாக போய் பால் கறந்து டீ வச்சு குடிக்கலாம். கலப்படம் இல்லாத பால், மாட்டுப்பால், பசும்பால். மாடு கட்டுறாரு இல்லை கேட்டிங்களா? நம்ம கூப்பிட்றாரு அவரு. மாடு கட்டுறதுலாம் ஏற்றா எவ்வளோ பிள்ளைங்கடா. மாடு கட்ட போகிறாராம், அது எடுக்கணும். மாடு கட்டுறது இதோ இல்லை யூடியூப்பில் போடுறதுக்கு. வாட்டர் ப்ரூஃபா? சிம் இல்லைன்னு போடலையே சித்தப்பா.